ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாமல் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு. ஆனால் தளபதி இப்போ வரைக்கும் படத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருக்கார். தளபதி அமைதியாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஜனநாயகன் படம் தேர்தலுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த படத்துக்கு இப்போ வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கடைசியில் வேறு வழியே இல்லாமல் தான் கேஸை படத்தோட நிறுவனம் வாபஸும் வாங்கிட்டாங்க. படத்தையும் ரீ சென்சாருக்கு அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. படத்தை பார்த்துட்டு சென்சார் தரப்பில் இருந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதும் தெரியலை. கண்டிப்பாக ஏதாவது சில மாற்றங்கள் செய்ய சொல்லுவாங்க. அது எல்லாமே சரி செஞ்சுட்டு மறுபடியும் ரீ சென்சாருக்கு அனுப்பி சர்டிஃபிகேட் கிடைக்கிறது அப்படிங்கிறது இப்போதைக்கு நடக்கிற விஷயம் இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தேர்தலுக்கு அப்புறம் தான் படம் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு. ஓகே, எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டுருக்கு. ஜனநாயகன் படத்துக்காக தளபதி அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் எல்லார் மத்தியிலையும் இருக்கு. ஸோ இது சம்பந்தமாக நமக்கு கிடைச்ச தகவல் படி தன்னோட அரசியலுக்காக ஜனநாயகன் படத்தோட பிரச்சனையை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னுட்டு தளபதி நினைக்கிறாராம். இந்த படத்தை தடுத்து நிறுத்துறவங்களுக்கு இன்னும் கோபம் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஸோ படத்தை பற்றி பேசி பிரச்சனையை பெருசு பண்ண வேண்டாம் அப்படிங்கிற எண்ணத்திலையும் தளபதி இருக்காராம். அதனால தான் தளபதி இப்போ வரைக்கும் ஜனநாயகன் படத்தோட பிரச்சனைக்காக வாயை திறக்காம இருக்காராம். இப்போதைக்கு தளபதி அவர்கள் பேசாம இருப்பது தான் நல்லது. ஏன்னா ஜனநாயகன் படத்தை பத்தி அவர் பேசியிருந்தாரு அப்படின்னா சினிமா படத்தை வச்சு அவர் அரசியல் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி பேச்சும் வந்திருக்கும். அதே போல பட பிரச்சனைக்காக தளபதி இறங்கினாரு அப்படின்னா இன்னும் தளபதி சினிமாக்காரர் தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ தளபதி கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்காரு.